நேத்ரா டிவியின் வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்தித்திருக்கின்றோம். இன்றைக்கு வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியினுடைய அடுத்த பகுதியான கலந்துரையாடல் பகுதியோடு தொடர்ச்சியாக இணைந்து கொள்ளலாம். இன்றும் சிறப்பான 2 கலந்துரையாடல் பகுதிகள் உங்களுக்காகவே காத்திருக்கின்றன. முதலாவது கலந்துரையாடல் பகுதியில் இந்த சுற்றாடல் தொடர்பிலான பல விடயங்களை பேசுவதற்கான காலம். தற்போது மழையுடன் கூடிய ஒரு காலநிலை காணப்படுகின்றது. இதற்கிடையில் சமுதாயத்திலே சுற்றாடல் சூழலை எவ்வாறெல்லாம் வைத்துக்கொள்ள வேண்டும் என்பது அறிவுறுத்தலாக இருக்க சுற்றாடல் தொடர்பிலான சிறப்பு ஒரு கலந்துரையாடலாக முதலாவது கலந்துரையாடல் பகுதி உங்களுக்காகவே காத்திருக்கின்றது. இன்று மோடு இணைந்திருக்கின்றார் சுற்றாடல் கல்வி மற்றும் விழிப்பூட்டல் பிரிவின் உதவி பணிப்பாளர் திரு என் திருலோக சந்திரன். வணக்கம். வணக்கம். நேத்ரா டிவி நேயர்களுக்கு மீண்டும் ஒரு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதை இட்டு மகிழ்ச்சி அடைகின்றேன். நிச்சயமாக ஒவ்வொரு முறையும் உங்களுடனான இந்த கலந்துரையாடல் பகுதி எப்போவுமே சிறப்பான பல தகவல்களை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வெளிப்பூட்டக்கூடிய ஒரு பகுதியாகத்தான் இருக்கும். இன்றும் கூட அவ்வாறு தான் இருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. குறிப்பாக ஜூன் மாதம் 5ஆம் தேதி சர்வதேச உலக சுற்றாடல் தினம். இந்த ஜூன் 5 உலக சுற்றாடல் தினமாக இருந்தாலும் அதற்கு முன்னதாகவே அதற்கான ஆயத்தங்கள், குறிப்பாக சமுதாயத்தை சுற்றாடலை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் முக்கியம். இதுதான் சர்வதேசத்தினுடைய முக்கிய இலக்காக இருக்கின்றது. இதற்கிடையில் அது தொடர்பிலான பல விடயங்களை பேசப் போகின்றோம். குறிப்பாக இந்த சுற்றாடல் வாரமாக இந்த வாரம் காணப்படுகிறது. சுற்றாடல் வாரத்தினுடைய முக்கியமான செயற்பாடுகள். உலக சுற்றாடல் தினம் என்பது ஒவ்வொரு வருடமும் ஜூன் 5ஆம் தேதி அனைத்து நாடுகளிலும், அதாவது ஐக்கிய நாடு சபைகள் நிறுவனத்தினால் பிரகடனப்படுத்தப்பட்ட இந்நிகழ்வு ஒவ்வொரு வருடங்களும் நடைமுறைப்படுத்தி வருகிறது. இந்த மத்திய சுற்றாடல் அதிகார சபை சுற்றாடல் அமைச்சின் கீழ் வரும் மத்திய சுற்றாடல் அதிகார சபையானது ஒவ்வொரு வருடங்களும் இந்த மக்களுக்கான விழிப்பூட்டலை உருவாக்குதல், அது மட்டுமல்லாமல் மக்கள் இந்த சுற்றாடல் பாதுகாப்பில் செயற்படு பங்களிப்பு என மக்களின் அந்த செயற்படு பங்களிப்பு கட்டாயம் முக்கியமாகின்றது. இந்த பங்களிப்பில் எவ்வாறு மேற்கொள்வது சம்பந்தமாக இந்த வருடமும், அதாவது இந்த வருடத்துக்கான தொழிற்பொருள் ஏர்ஜென்ட் கிளைமேட் ஆக்ஷன் சொல்லுவாங்க. நாங்கள் மிக விரைவாக அந்த காலநிலை மாற்றத்துக்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். காலநிலை மாற்றங்கள் நடைபெற்று வரதா அது சம்பந்தமான ஒரு பல நிகழ்ச்சி திட்டங்கள் எங்களோட சுற்றாடல் அமைச்சின்கள் வரும் மத்திய சுற்ற அதிகார சபை மூலம் நடைமுறைப்படுத்த இருக்கின்றது. இது சுற்றாடல் வாரம் என்பது இந்த மாதம் 30ஆம் தேதியிலிருந்து உலக சுற்றாடல் தினம் நடைபெறும் 5ஆம் தேதி வரைக்கும் பல நிகழ்ச்சி திட்டங்கள். அதாவது உங்களுக்கு தெரியும், இப்போ தற்போது திண்மை கழிவு முகாமைத்துவம் முறையான திண்ம கழிவு முகாமைத்துவத்தை நடைமுறைப்படுத்துவதன் ஊடாக காலநிலை மாற்றத்துக்கு பங்களிப்பு செலுத்துதல். அந்த ஒரு துணைப்பொருட்களை நாங்கள் மத்திய சுற்ற அதிகார சபை குறும்பட ஒரு போட்டியை நடத்தியிருக்கின்றோம். அது மட்டுமில்லாமல் மாணவர்களுக்கான சுவரொட்டி போட்டி சுற்றாடல் அமைச்சினால் நடைபெற இருக்கின்றது. அடுத்த புத்தாக்கங்கள், சுற்றாடல் நியமுள்ள புத்தாக்கங்களை உருவாக்கி இந்த புத்தாக்கங்கள் ஊடாக சுற்றாடல் எவ்வாறு சுற்றாடல் நியமான உற்பத்திகளை முன்வைக்கலாம் என்பது சம்பந்தமாக. அது மட்டுமில்லாமல் இந்த வாரத்தில், அதாவது சுற்றாடல் வாரத்தில் பல்வேறு நிகழ்ச்சி திட்டங்கள், விழிப்புணர்வு நிகழ்ச்சி திட்டங்கள், சிரம நிகழ்ச்சி திட்டங்கள், அது மட்டுமில்லாமல் இலத்திரையல் கழிவுகளை சேகரிக்கும் நிகழ்ச்சி திட்டங்கள், அது பிரதான மாவட்டங்களை நோக்காக கொண்டு நடைபெற இருக்கின்றது. மற்றும் உங்களுக்கு தெரியும், சாலையோரங்களில் அதாவது வாகன புகைகளை பரிசோதிப்பதற்கான செயற்பாடுகளும் எங்களுடைய சுற்றாடல் ஒவ்வொரு மாவட்டத்திலும் நடைமுறைப்படுத்த இருக்கின்றது. அதாவது மோட்டார் பதிவு திணைக்களத்தின் ஒத்தாசையுடன் மத்திய சுற்ற அதிகார சபையின் உத்தியோகத்தர்கள் ஒருங்கிணைந்து சகல மாவட்டங்களிலும் திடீர் பரிசோதனைகளை மேற்கொண்டு சில அரசாங்கம் தற்போது கூறிக்கொண்டிருக்கின்றது, இவ்வாறான வாகனங்கள் அடையாள காணப்பட்டால் இவற்றை பாவனையிலிருந்து அகற்றுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள இருக்கின்றார்கள் மோட்டார் வாகன திணைக்களத்தினர். இவர் ஊடாக நாங்கள் இங்கு சுற்றாடல் பாதுகாப்பதற்கான செயற்பாடுகளை மேற்கொள்ளும் போது அவர்கள் நாங்கள் அதை எவ்வாறு இந்த வாகனத்திலிருந்து வெளியிடப்படும் கார்பன் ஆக்சைடு இது சம்பந்தமான மாசுகளை, அவரது புகைகள் எவ்வாறு மனித உடல்நலத்திற்கு தீங்கு விளைவிக்கக்கூடியதாக இருக்கின்றதா என்பதை பரிசோதித்து அவங்களை அறிக்கை கொடுப்பதன் ஊடாக அவர்கள் இந்த வாகனங்களை அதாவது இந்த செயற்பாட்டை இல்லாமல் செய்வதற்கான நடவடிக்கை எடுப்பதாக கூறியிருக்கின்றனர். கடந்த காலத்தினுடைய காலத்தை பார்க்கும்போது தற்பொழுது இவ்வாறு மாற்றத்தை சந்தித்திருக்கின்றது இவ்வாறான செயற்பாடுகள். இது கட்டாயம் எந்த வாகனம் வருமான வரி பத்திரம் வரும்போது கட்டாயம் அவங்க புகை பரிசோதனை செய்ய வேண்டும்.
புகைப்பரிசல் சில வாகன உரிமையாளர்கள், அதாவது பிரத்யேக வாகன உரிமையாளர்கள் தொடர்ந்து வாகனத்தை சீராக அமைத்து கொண்டு தான் செயற்படுத்துகின்றார்கள். கூடிய அளவில் வந்து அது பொது பாவனைக்கு போக்குவரத்துக்கு பயன்படுத்தும் வாகனங்கள், பாடசாலை மாணவர்கள் ஏற்றி செல்லும் வேன்கள் வந்து சரியான, அதாவது அதுகள் வாகனங்களை சரியான பராமரிப்பு இல்லை. இதன் மூலம் வந்து பாரிய பிரச்சனைகள் முன்னெடுக்கப்படுகின்றது. நான் நினைக்கிறேன் அண்மை காலங்களில் கேள்விப்பட்டேன், கூடிய அளவில் வந்து வாகனங்கள் வந்து பாவனையிலிருந்து அகற்றிருக்கிறார்கள். வந்து வருமான வரி அந்த வாகனத்துக்கு கொடுபடாத பட்சத்தில் அது வந்து பாவனையிலிருந்து அகற்றப்படும் ஆட்டோமேட்டிக்காக. ஆகவே இவ்வாறான செயற்திட்டங்களை கட்டாயம் வந்து ஒவ்வொரு சுற்றாடல் வாரமண்டு இல்லாமல் மோட்டார் வாகன திணைக்களும் கட்டாயம் வந்து வருமான வரி பரிசோதனைக்கான சான்றிதழ் வழங்கும் போது கட்டாயம் வந்து இதை செயற்படுத்த வேண்டும். இப்போ ஏன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு வாயு மாசுபடுத்தல் என்பது மிகப்பெரிய பிரச்சனைகளை மனித குலத்துக்கு உண்டு பண்ணுகின்றது. இதனால் சுவாச பிரச்சனைகள், ஆஸ்துமா, தோல் பிரச்சனைகள், அடுத்தது வயது போனவர் வந்து வெளியில் செல்லும்போது அவர்களுக்கான பல்வேறு சுவாச பிரச்சனைகளை உள்வாங்குகின்றார்கள். ஆகவே இது கட்டாயம். என அது மட்டும் இல்லாமல் இன்னும் வந்து இந்த அதாவது குப்பை குளங்கள் என்று சொல்லும்போது பிளாஸ்டிக், பொலித்தீன் என்பவற்றை எரிக்கின்றார்கள். இது எரிப்பதும் வந்து ஒரு மிகப்பெரிய சுவாச பிரச்சனை உருவாக்குவது மட்டுமல்லாமல் புற்றுநோயை உண்டாகக்கூடிய அபாயம் இருக்கின்றது. ஆனால் பொலித்தீன் பிளாஸ்டிக் என்பது கட்டாயம் அதை எரியூட்டப்படும் போது இது புற்றுநோயை உண்டு போனோம். நாங்களும் பல வகையான நிகழ்ச்சி திட்டங்களை மக்களுக்கு, அடுத்த சுற்றாட கல்வி நிகழ்ச்சி திட்டங்கள் உங்களுக்கு தெரியும், மத்திய சுற்றாட அதிகார சபை பல்வேறு சுற்றாட கல்வி, அதுக்கு சுற்றாட கல்வி விழிப்புணர்வு பிரிவு என்றது இருக்குது. அது கூட பல்வேறு நிகழ்ச்சி திட்டம், மாணவர் குழுக்கள், அடுத்த பொதுமக்கள், வியாபார நிறுவனங்களை உள்ளடக்கியவர்கள், அடுத்தது பல்வேறு இலக்கு குழுக்களை நோக்காக கொண்டு பல்வேறு நிகழ்ச்சி திட்டங்களை நடைமுறைப்படுத்தி வருகின்றோம். மக்கள் தாங்கள் சிந்திக்க வேண்டும். இவ்வாறான சூழல் பிரச்சனைகள் வந்து தங்களுக்குத்தான் பாரிய விளைவை கொண்டு வரும் என்று. நிச்சயமாக, அதாவது சர்வதேச ரீதியிலே முக்கியமான அமைப்புகளினுடைய மாநாடுகள், முக்கியமான தலைவர்கள் சந்தித்துக் கொள்கின்ற மாநாடுகள், சர்வதேச தலைவர்கள் சந்தித்துக் கொள்கின்ற மாநாடுகள் என்றெல்லாம் வரும்போது காலநிலை மாற்றம் குறித்து தான் முக்கியமாக விவாதிக்கப்படுகின்றது. ஆனால் அந்த காலநிலை மாற்றம் என்பதை தாண்டி அதற்கான தீர்வு என்பது இன்னும் இல்லாத ஒன்றாகத்தான் இருக்கின்றது. காரணம், சர்வதேச ரீதியில் பார்க்கும்போது ஒரு நாட்டினுடைய உற்பத்தி திறன், அதற்காக தொழிற்சாலைகளில் பயன்படுத்தப்படுகின்ற அந்த இயந்திரங்களினுடைய அந்த நிலைமை இவ்வாறெல்லாம் இருக்கும்போது தீர்வற்ற ஒரு நிலையில் தான் இருக்கின்றது. ஆனால் மக்கள் முன்னெடுத்து இந்த சுற்றுச்சூழலை சுத்தமாக வைத்துக் கொள்வது, சுற்றாடலை பேணி பாதுகாத்துக் கொள்வதனூடாக நிச்சயமாக மிக பெரும் பங்களிப்பை வழங்கலாம். மக்களுடைய பங்களிப்பு குறித்து தான் நாங்கள் இன்றைய நாளில் பேசுகின்றோம். இதற்காக பல திட்டங்களும் தொடர்ச்சியாக இடம்பெறுகின்றன. பொதுவாக இந்த மழையுடன் கூடிய ஒரு காலநிலை தொடரும் போது இது டெங்கு உள்ளிட்ட நோய்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். இவ்வாறான நேரத்தில் இந்த சுற்றுச்சூழல் எவ்வாறு பாதுகாத்துக் கொள்ளலாம்? உங்களுக்கு தெரியும், இது மழை காலங்களில் வந்து சுற்றுச்சூழல் பாதுகாப்பின் ஊடாகத்தான் நம்மளோட சுகாதாரத்தை பாதுகாக்கலாம். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இல்லாமல் இருந்தால் நீங்கள் கூறியது போல் டெங்கு மட்டும் இல்லாமல் தற்போது இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ் போன்ற தொற்று கிருமிகள் வந்து பரவக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது. அதாவது காலநிலை மாற்றங்கள் ஏற்படும் விளைவுகள் என்ன. இப்போ உங்களுக்கு தெரியும், ஒரு 2 வாரங்களுக்கு முன் பாரிய அளவு கூடிய வெப்பநிலை உருவாகி தற்போது மழை பெய்து மீண்டும் பழைய நிலைக்கு வருகின்றது. காற்று மாசு காணப்பட்ட காலங்களும் இருக்கின்றன. அடுத்தது இது வந்து ஒரு தாளமுக்கம் இருந்தாலும் இது வந்து வேறு சுற்றாடல் பாதிப்புகளும் இருந்திருக்கலாம். ஆனால் இனி வரப்போது சுற்றாடல் பாதுகாப்பில் கொண்டு மக்கள் பொதுவாக கவனத்தில் எடுக்க வேண்டும். ஆகவே சுற்றுச்சூழலை பூரணமாக வந்து தூய்மையாக வைத்திருக்க வேண்டும். உங்கள் அகலில் உள்ள சூழலில் உள்ள வீடுகளில் உள்ள சுற்றுச்சூழல் எவ்வாறு இருக்கின்றது, அதாவது நுழம்பு பெருகக்கூடிய இடங்களை வந்து இனங்கண்டு அவற்றை இல்லாமல் செய்ய வேண்டும். அதாவது உங்களுக்கு தெரியும், சின்ன பிளாஸ்டிக் கோப்பைகள் என்ன, பொலித்தீன் பைகள், அது மட்டும் தேங்காய் சிரட்டைகளை வந்து கவிட்டு வைக்கிறது, அதாவது வீசுவதுதான். இங்கே என்ன வருது, முறையான திண்மக்கலை முகாமைத்துவமும் அடுத்தது கவனிப்பாரற்று நாங்கள் எங்களோட வீட்டு சூழல் அழகாக இருந்தாலும் வெளி சுற்றாடலுக்கு அதை போடக்கூடிய அந்த மனப்பாங்கள் இருக்குதானே, அந்த மனப்பாம்புகளை கட்டாயம் வந்து, அதாவது உளப்பாங்களை கட்டாயம் மாற்றி அமைக்க வேண்டும். அவர் இந்த குப்பைகளை வந்து அடுத்து அது மட்டும் இல்லை, உங்களுக்கு தெரியும், பாதை ஓரங்களில் வீசப்படுற குப்பைகள், அடுத்து நீர்நிலைகளிலேயும் வந்து இவ்வாறான, அதாவது கொழும்பில் உங்களுக்கு தெரியும் பல இடங்கள், அதாவது கால்வாய்
முறைமை இருக்கிறது. அதற்கும் குப்பை குளங்கள் போடப்படுகிறது. அவற்றிலிருந்து இப்போ இந்த டெங்கு என்பது வந்து தூய்மையான நீரிலேயோ அடுத்த அசுத்தமான நீரில் பரவக்கூடிய அதுக்கு செயற்பாடுகள் இருக்கின்றது டெங்கு. ஆகவே சூழலை வந்து நீர் தேங்காமல் இருந்தால் மட்டும்தான், நீர் வந்து ஏதாவது ஒரு பாத்திரத்தில் வந்து தேங்காமல் இருந்தால் மட்டும்தான் அந்த அடுத்தது டெங்கு பரவக்கூடிய அபாயத்திலிருந்து நாங்கள் தவிர்த்து கொள்ளலாம். ஆகவே அன்றாடம் ஒவ்வொரு நாளும் நான் நினைக்கிறேன், இப்போ அநேகமாக உங்களுக்கு தெரியும், இனி வந்து சுகாதார பிரிவினர் வந்து இது சம்பந்தமான முன்னெடுப்புகளை சுற்றி வளைப்புகளை மேற்கொள்ளலாம். டெங்கு பரவக்கூடிய இடங்களை இனங்கண்டு அவர்களுக்கு எதிராக வழக்குகளை மேற்கொள்ளலாம். இருந்தால் நாங்கள் கூறக்கூடியது என்னென்னா, மக்களுக்கு வந்து கட்டாயம் வந்து இவங்கள் என்ன செய்யணும் என்றால் சுற்றுச்சூழலை கட்டாயம் வந்து சரியான விதத்தில் வந்து அதாவது தூய்மையாக வைத்திருக்க வேண்டும் என்பதுதான் ஒரு பிரதான குறிக்கோளாகும். ஆகவே தாங்கள் ஒருவரும் வந்து தங்களை பற்றி சிந்திக்க வேண்டும், தங்கள் சமூகத்தினரை பற்றி, நம்ம சமூகத்தை பற்றி சிந்திக்க வேண்டும், நாட்டை பற்றி சிந்திக்க வேண்டும். இவ்வாறு சிந்தித்தால் மட்டும்தான் நம்ம சுற்றாட பிரச்சனையிலிருந்து நம்ம விடுபடலாம். நிச்சயமாக. அதே போன்று இந்த தற்பொழுது இந்த குறுந்திரைப்படங்கள், சுற்றாடல் பாதுகாப்பு தொடர்பிலான குறுந்திரைப்படங்கள், இவ்வாறான செயற்பாடுகள்லாம் இருக்கின்றன. இந்த இளையவர்களுக்கு எவ்வாறு இந்த விடயத்தை கொண்டு போய் சேர்ப்பது? மேலும் உங்களுக்கு தெரியும், இப்போ பாடசாலை பிள்ளைகளோ இளையவர்களோ அதாவது எழுதக்கூடிய திறன் இல்லை அவங்களுக்கு. என்ன ஏதாவது ஒரு செயற்பாட்டில் வந்து முன்வைக்கக்கூடிய ஏதாவது ஒரு முன்வைப்புகளை இவ்வாறு முன்வைக்கக்கூடிய திறமைகள் தான் இளையவர்களுக்கு இருக்கிறது. நீங்கள் சொல்லலாம், ஒரு 1500 சொற்களுக்கான கட்டுரை எழுதுங்களா விரும்ப மாட்டாங்க. ஆனால் ஒரு குறும்படத்தை தயாரிங்க, டாக்குமெண்ட்ரி தயாரிங்க, ப்ரெசன்டேஷன் தயாரிங்க என்றால் அவங்க வந்து விருப்பப்படுவார்கள். அந்த இலக்காக கொண்டு தான் நாங்கள் அந்த குறும்பட போட்டிகளை வந்து முன்வைத்திருக்கிறோம். இவர்கள் என்னென்னா அநேகமாக எல்லாரும் வீட்டுகளையும் வந்து ஸ்மார்ட் ஃபோன்கள் இருக்கின்றது. இந்த ஃபோன்களை கொண்டு இப்போ காலநிலை மாற்றம், அதாவது முறையான திண்ம கழிமுகத்தின் ஊடாக எவ்வாறு காலநிலை மாற்றத்தை வந்து நம்ம காலநிலை மாற்றத்துக்கு வந்து குறைப்பது இல்லை பங்களிப்பது. இது சம்பந்தம் உங்களுக்கு தெரியும். அன்றாடம் ஒரு பாடசாலை மாணவனோ அது இளம் வயதினரோ வந்து பாதை ஓரங்கள் போகும்போது குப்பைகளை எரிக்கலாம். என்ன இப்போ அதை வந்து ஒரு கருப்பறையில் அடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கடற்கரை ஓரங்களை உங்களுக்கு தெரியும், பொலித்தீன் பிளாஸ்டிக்குகளை வந்து கூடிகளை போட்டு அதால் என்ன நடக்குதுண்டா, கடற்கரையில் இருக்கிறது கோரல் ட்ரீப்ஸ், அதாவது முருக்கை கற்பாறைகள் வந்து கூடிய அளவில் வந்து கார்பன் டை ஆக்சைட்டை உள்வாங்கக்கூடிய, அது மட்டும் கடற்புற்கள் இருக்குது தானே, அதுவும் வந்து கூடிய அளவில் வந்து கார்பன் டை ஆக்சைட்டை வந்து உள்ளீடு செய்யக்கூடியது. உதாரணமாக மரங்களை விட வந்து 8 மடங்கு வந்து இந்த கடற்புற்கள் வந்து கார்பன் டை ஆக்சைட்டை உள்வாங்கக்கூடியது. அவை வெளியில் சேரும் சூழலில் உருவாக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு வந்து உள்வாங்குறதில் வந்து இந்த காலநிலை மாற்றத்துக்கு வந்து கூடிய அளவில் வந்து குறைக்கக்கூடியதாக இருக்குது, நம்ம பங்களிப்பு செய்யக்கூடியதாக இருக்குது. ஆகவே நாங்கள் கடற்கரை ஓரங்கள் கழிவுகளை போடுவதன் மூலமாக அவ்வாறான படுக்கைகள் வந்து மேலே என்ன பிளாஸ்டிக் பொலித்தீன் மிதப்பதால் சூரிய ஒளி நடக்காது, கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சக்கூடிய கடற்புற்களின் இனவெருத்தியும் நடைபெறாது. இவ்வாறு சில இடங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் இந்த வாகன புகையிலை நான் சொல்கிறேன், இதுவும் வந்து ஒரு பங்களிப்பு செய்கின்றதுன்னு. இப்போ அடுத்தது இதுகள் என்னது தொழிற்சாலையின் புகைகள். இவ்வாறு பலதரப்பட்ட அந்த எங்கு அந்த வாயு மாசுபடுதோ இல்லாட்டி திண்மக்கலை முகாமைத்துவம் வந்து முறையற்ற விதத்தை எரியூட்டப்படுதோ, இவ்வாறான செயற்பாடுகளை வந்து புதிய ஒரு டாக்குமெண்ட்ராக முன்வைப்பதன் மூலம் அந்த பிள்ளைகளுக்கும் வந்து அறிவூட்டல், தாங்களும் அந்த அறிவை பெற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கும் தங்களால் பெற்ற அறிவையும் அவர்கள் திறமைகளையும் வளர்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே பிள்ளைகள் வந்து அந்த சரியான விதத்தில் வந்து அவங்களோட வந்து அந்த ஸ்மார்ட் ஃபோனை பாவிச்சாங்களா அவங்க வந்து அவங்களோட ஆற்றல்களையும் திறன்களையும் வளர்த்து கொண்டு அவங்களோட தலைமைத்துவ பண்புகளையும் வளர்க்கக்கூடியதாக இருக்கும். அடுத்தவங்களுக்கு தெரியும், இந்த தலைமைத்துவ பண்புகள்னு சொல்லும்போது நாங்கள் இந்த சுற்றாடல் முன்னோடி நிகழ்ச்சி திட்டத்தை நடைமுறைப்படுத்தி கொண்டு வருகின்றோம். இவற்றின் ஊடாக மாணவர்களிலிருந்து சிறு வயதிலிருந்து, அதாவது தரம் 1லிருந்து A-level வரும் வரைக்கும் எங்களோட சுற்றாடல் கல்வி நிகழ்ச்சி திட்டங்கள் நடைமுறையில் உள்ளன. அவற்றின் ஊடாக மாணவர்களின் தலைமைத்துவ பண்புகள், திறன்கள், எவ்வாறு அந்த சூழலுக்கு தாங்கள் ஒரு முன்மாதிரியாக சூழல் பாதுகாப்பில் எவ்வளோ எந்த விதத்தில் முன்மாதிரியாக செயற்பட வேண்டும் என்பதை சிறு வயதிலிருந்தே நாங்கள் ஊட்டிக் கொண்டு வருகின்றோம் பாடசாலை மட்டத்தில். நிச்சயமாக தெளிவூட்டல் என்பது அவசியமாக இருக்கின்றது. குறிப்பாக இந்த தற்பொழுது இந்த அதிகமான மாற்றத்தையே மக்கள் எதிர்பார்க்கின்றார்கள். அரசியல் ரீதியிலும் சரி, பலவற்றில் மாற்றங்கள். இந்த மாற்றத்தை உருவாக்குவதற்கு முக்கியமாக இந்த ஜெனரேஷன்ஸ்
இளைய தலைமுறையினர் நாங்கள் சொல்லலாம், இளையவர்களே சொல்லலாம், அவர்களுக்கு இந்த விடயம் சரியான முறையில் கடத்தி செல்லும் போது அவர்களினுடைய சின்ன ஒரு எதிர்பார்ப்பு நிச்சயமாக சுற்றாடலிலுமே இந்த காலநிலை மாற்றத்திற்கும் ஒரு முக்கிய தீர்வு பெற்றுக் கொடுக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமில்லை. எனவே இந்த அதிகமாக இந்த சமூக வலைத்தளங்களை பயன்படுத்துபவர்கள் இது தொடர்பிலான தெளிவானவற்றை உங்களை ஃபாலோ செய்தவர்கள், அதாவது உங்களை தொடர்பவர்கள் நிச்சயமாக நீங்கள் கூறும் இந்த நல்ல நல்ல விடயங்களை தொடர வேண்டும். அவ்வாறான முயற்சிகளில் ஈடுபடுவது சிறப்பாக இருக்கும். அதிகமாக யூடியூபர்ஸ் இருக்கிறாங்க, நிச்சயமாக ஊடகங்கள், தொலைக்காட்சியாக இருக்கலாம், வானொலியாக இருக்கலாம், இந்த ஊடகங்களை தாண்டி இலத்திரனின் ஊடகங்களை தாண்டி பொதுவாக சமூக வலைத்தளங்களினுடைய அந்த பங்களிப்பும் அதிகமாக இருக்க வேண்டும். ஊடகங்கள் பங்களிப்பு அது பிரதான ஒரு பங்களிப்பு நடத்தப்படுகிறது ஊடகத்துறையில். என்ன நிச்சயமாக அந்த கண்டென்ட் கிரியேட்டர்ஸாக இருக்கும்போது இதற்கும் ஒரு சிறு ஒரு வீடியோவை நீங்கள் செய்தீர்களாக இருந்தால் நிச்சயமாக அதுவும் சிறப்பாக இருக்கும். இந்த சுற்றாடல், இந்த 2026ஆம் ஆண்டுக்கான சுற்றாடல் தினத்திற்கான அடுத்த கட்ட முக்கியமான நிகழ்வுகள் எதுவும் இருக்கின்றன? தேசிய நிகழ்வு சுற்றாடல் அமைச்சின் மத்திய சுற்றா அதிகார சபையின் பூர்ண பங்களிப்புடன் ஜூன் மாதம் 5ஆம் தேதி நடைபெறுகின்றது. அது மட்டும் இல்லாமல் இந்த முறை நான் ஏற்கனவே கூறியது போல் கருப்பொருளுக்கு இணங்க பல நிகழ்ச்சி திட்டங்கள் சுற்றுலா வாரத்தில் நடைபெறுகின்றது. அது மட்டும் இல்லாமல் இதை நான் நினைக்கிறேன் பாடசாலை மட்டத்தில் இல்லாமல் நிறுவன மட்டத்திலும் இந்த நிகழ்ச்சி திட்டங்களை கட்டாயம் நடைமுறைப்படுத்த வேண்டும். நிறுவனங்களையும் ஒரு சிரமங்களை மேற்கொள்ளலாம். அடுத்து உங்கள் நிறுவனத்தின் உத்தியோகத்தர்களின் அதாவது ஊழியர்களின் ஒத்தாசையுடன் அவங்களோட கடற்கரை உரங்களை சுத்திகரிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீர்நிலைகள், நீர்நிலைகள் அண்டி உள்ள மக்கள் உதாரணமாக உங்களுக்கு தெரியும், மலைநாட்டில் நீர்நிலைகள் இருந்தால் நாங்கள் அதான் நீரேந்து பிரதேசத்தை தான் நாங்கள் அங்கே பாதுகாக்கப்பட்டால் தான் எங்களுக்கு வர நீர் தூய்மையாக இருக்கும். அங்கே உள்ள மக்களும் வாரான செயற்பாடுகளை மேற்கொள்ளலாம். எல்லா பகுதியில் உள்ள மக்கள் கட்டாயம் ஒரு உலக சுற்றாடல் தினம் என்பது நமது சுற்றாடலை நாம் பாதுகாத்தால்தான் நாம் வாழலாம். சுற்றாடலை நாசப்படுத்தினோம் என்றால் இப்போ சுற்றாடலுக்கு நாசம் நம்ம தான் வாழ இயலாது. அவை நமக்குத்தான் வாழ்கிறதுக்கு தான் சுற்றாடல் முக்கியம். சுற்றாடலை கட்டாயம் பாதுகாப்பது ஒவ்வொருவரும் கடமை. இது மட்டும் இல்லாமல் உலக நாடு யோசிச்சு பாருங்க, கிட்டத்தட்ட இன்றைக்கு அந்த உலக சுற்றாடல் தினம் ஐக்கிய நாடுகள் சபையினால் சகல நாடுகளை உள்ளடக்கி தான் இந்த தினம் அதாவது ஒரு ஹோஸ்ட் கண்ட்ரியாக வைத்து கொண்டு தான் இதை செயற்படுத்தினார்கள். அப்போ அது ஒரு முன்மாதிரியான ஒரு நாட்டை வைத்து கொண்டு செயற்படும் போது தங்களை அந்த ஒரு நாட்டு மக்களும் இந்த நாட்டினரும் அரசாங்கமும் இவ்வாறான நிகழ்ச்சி திறனை ஊக்குவிக்க வேண்டும். இப்போ நீங்கள் ஏற்கனவே கூறியது போல் யூடியூப்போ அது சமூக ஊடகங்கள் அதை சேர்ந்த இளையவர்கள் புதிய சிந்தனை, அதாவது புத்தாக்கங்களை நாங்கள் ஊக்குவித்து கொண்டு வருகின்றோம். புதிய சிந்தனைகளை கொண்டு சுற்றாலயம் உள்ள சிந்தனைகளையும் கூடிய அது வேர்ச்சுவல் வியூவர்ஸை டார்கெட் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபெலவர்ஸும் கூட வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த கருத்து, அதாவது இந்த நோக்கம் அனைத்து மட்டத்திலும் ஈடரும். இலங்கையை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும், இலங்கை ஒரு தாங்கள் வளர்ச்சி அடைந்து வர நாடுன்னு சொல்லி கொண்டு வருகின்றோம். இருந்தாலும் நாங்கள் கூடிய அளவு அந்த சட்ட ரீதியான நடவடிக்கை எடுப்பது அதுக்குரிய தண்டப்படங்களை, அதாவது தண்டனைகளை பெறக்கூடிய மக்கள் செலுத்தக்கூடிய வசதிகள் இல்லை. ஆகவே இவ்வாறான விழிப்புட்டல் கட்டாயம் முக்கியம். விழிப்புட்டல் ஊடாக மக்கள் உழைப்பாங்கள், அதாவது மனப்பாங்க, ஆட்டிடியூட்ஸ் சேஞ்ச் ஆகணும். என்ன அது இல்லாட்டி ஒன்றும் செய்யலை. அது இப்போ உங்களுக்கு தெரியும், எல்லா இடத்துலையும் குற்றங்கள் நடைபெறுகின்றது. நான் சொல்ல அந்த குற்றங்களை விட்டு, அந்த பெரிய குற்றங்களை விட்டு நாங்கள் சிறிய தவறுகள் என்று இப்போ சுற்றாடல் பாதுகாப்பில் கூடிய தவறுகளை தான் செய்கிறோம். நாங்கள் தெரியும் நமக்கு குப்பையில் நம்ம வெளியில் போடக்கூடாது, ஆனால் என்ன போடுறோம், இது தவறு. ஆகவே இது நம்மளோட மனம் ரீதியாக, அதாவது நம்ம உடற்பாங்கள் மாற வேண்டும். சிறுவர்களுக்கும் சொல்லி இப்போ உங்களுக்கு தெரியும், சில பாடசாலை பிள்ளைகள் சில பிள்ளைகள் குப்பைகளை தூக்கி எறியும்போது சில பிள்ளையை போட தேவைன்னு சொல்லுது. அப்போ அந்த பிள்ளையை பாருங்கள், அப்போ அந்த 2 பிள்ளையும் ஒரே ஒரு வயதினர் இருந்தாலும் ஒரு பிள்ளைக்கு விளங்குது இது கூடாதுண்டு, ஆனால் ஒரு பிள்ளை தூக்கி எறியுது. அப்போ அப்படியான நிலைமைகளை சகலரையும் மாற்ற வேண்டும். என்ன கட்டாயம் சுற்றாடல் கல்வி நாணயகன் புதிய சீர்திருத்தம் ஊடாக சுற்றாடல் செயற்பாடுகள் கூடிய அளவில் இருப்பதாக நாங்கள் கேள்விப்பட்டோம். மத்திய சுற்றா அதிகார சபை நாங்களும் ஊக்குவித்து கொண்டு வருகின்ற சுற்றாடல் கல்வியை கட்டாயம் ஒரு பாடத்திட்டத்தில் ஒரு பாடமாக உள்ளடங்க வேண்டும். ப்ராக்டிக்கல் இருக்கணும் கட்டாயம். இப்போ சில பிள்ளைகள் என்னென்னா அவங்க சுற்றாடல் பாதுகாப்பான செயற்பாடுகளை ஒரு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு குறும்படமோ இல்லாட்டி ஒரு ப்ரெசன்டேஷனோ
பிள்ளை அதை பற்றி செய்கிறது. உதாரணமாக மண் பாதுகாப்பு முறைகள் என்று தெரிஞ்சு இருக்கு பிள்ளைகளுக்கு, ஆனால் அதை செய்யணும் பிள்ளை. என்ன மண் பாதுகாப்பு இதை வந்து ஒரு பாடசாலையில் செய்யணும். நீரை எவ்வாறு பாதுகாக்கிறது, அடுத்தது பாவித்த நீரை, அதாவது ஒரு பாடசாலையில் பாவித்த நீரை எவ்வாறு திரும்பி பாவிப்பது, மழைநீர் சேமிப்பு, இவ்வாறான செயற்பாடு கட்டாயம் முன்னெடுக்க வேண்டும். அடுத்தது திண்மக்கலை முகாமையத்தில் வந்து கூட்டு பசலை உருவாக்கும். நாளைக்கு இதெல்லாம் வந்து நாளைக்கு தரம் 6லிருந்து ஓலவல் வரைக்கும் இருப்பதாக கூறிக்கொண்டிருக்கிறார்கள் கல்வி அமைச்சினர். அவை கட்டாயம் வந்து இது புதிய சீர்திருத்தம் நடைபெறும் போது இது கட்டாயம் வந்து ஒரு அதாவது சுற்றாடல் வந்து பாதுகாக்கக்கூடிய, அதாவது சுற்றாடலில் வந்து முறையான ஈடுபாடு மாணவர்கள் ஈடுபடக்கூடிய செயற்பாடுகளும் வந்து இங்கே வந்து கூடிய அளவில் வரும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். நிச்சயமாக. அதே போன்று ஒரு கேள்வி, அதாவது நீங்கள் பார்த்து வியந்த, அதாவது சுற்றாடல் பேணல் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் வியந்த ஏதாவது இருக்கின்றன? நாங்கள் கூடிய அளவில் பாடசாலைகளுக்கு சென்றிருக்கின்றோம். சில பாடசாலைகள் வந்து குறிப்பிட்டு பேரை சொல்கிறாங்க. நாங்கள் தேசிய ஜனாதிபதி சுற்றாடல் விருதில் வந்து பல பாடசாலைகள் வந்து அடுத்தது தங்க விருதுகள், அதாவது ஜனாதிபதி விருதை பெற்றிருந்தது. உதாரணம் பல பாடசாலைகள் கூப்பிடல, ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இருக்குது. சில பாடசாலைகள் வந்து பின்தங்கிய கிராமங்கள், கிளிநொச்சி போன்ற இடங்களில் வந்து அந்த ஆசிரியர் அதிபர் வந்து ஊக்குவிப்புத்தான் இங்கே வந்து பாடசாலை, அதாவது பசுமையான பாடசாலை என்ற கருவத்தை நான் கொண்டு வரேன். இங்கே அவ்வாறான பல பாடசாலை நாங்கள் சென்றிருக்கின்றோம். உதாரணம் உங்களுக்கு தெரியும், 10,000 பாடசாலை இருந்தாலும் நாங்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு 300-400 பாடசாலைக்கு தான் நாங்கள் அந்த சுற்றா விருதுக்கு கல விஜயங்கள் மேற்கொண்டு வரோம். அதில் வந்து கூடிய அளவில் 10-20 விதமான பாடசாலை திறங்கள் தங்களை உங்களுக்கு தெரியும். அந்த இன்டோர் பிளான்ஸ் வச்சுருக்காங்க, கிளாஸ் ரூமில் வந்து சரியான மழை நீர் முகாமைத்துவம் செய்கிறாங்க. அடுத்து சூரிய ஒளியில் வந்து உங்களுக்கு தெரியும், எல்லா அரசு நிறுவனங்களும் சூரிய ஒளியில், சில பாடசாலை அதில் இருக்கிறது, அதை செய்கிறாங்க. அடுத்தது மாணவர்களுக்கு வந்து அதாவது விவசாயத்தை ஊக்குவிக்காங்க. ஏன்னா சின்ன ஒவ்வொரு மாணவர்களும் கட்டாயம் ஒரு மரக்கண்டை நட வேண்டும், அதை பராமரிக்க வேண்டும். எங்களோட சுற்றால கல்வி நிலையத்திட்ட இருந்தாலும் அதை செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சரியான முறையில் வந்து சில பாடசாலை மூலத்தில் 0 வேஸ்ட் கன்செப்ட், அதாவது பிள்ளைகள் வந்து ஒரு கல்வியும் கொண்டு வரது. கேண்டீன் இல்லாத பாடசாலையிலும் இருக்குது. நாங்கள் போயிருக்கோம். இப்போ கேண்டீன் இல்லாத பிள்ளைகள் வீட்டில் சாப்பாடு கொண்டு வந்து மிச்சத்தை கொண்டு வராங்க. பொலித்தீன் பிளாஸ்டிக் இல்லை, அதாவது பெட் போத்தல் இல்லை. அவ்வாறு பல பாடசாலை இருக்கின்றது. அதே மாதிரி அரசு தனியார் நிறுவனங்கள் இருக்கின்றது, தொழிற்சாலைகள் இருக்கின்றது. அவர்களுக்கு நாங்கள் வந்து சுற்றுலா விருதை வழங்குகின்றோம். இவ்வாறான செயற்பாடுகள் உங்களுக்கு தெரியும். இலங்கையில் பார்த்தோன்னே ஒரு 5 வீதமோ ஒரு 10 வீதத்துக்குள்ளே தான் இருக்குது. இப்போ 100 வீதமாக வந்துட்டேன்டா சுற்றாடலை பற்றிய, அதாவது இங்கேருந்து அடிமட்டத்திலிருந்து முன்படியிலிருந்து பிள்ளைகளுக்கு நம்ம புகட்டும் போதும் கட்டாயம் வந்து நம்ம நாடு வந்து இந்த சுற்றாடல் பாதுகாப்பிலையும் வந்து ஒரு தன்னிறைவு அடையக்கூடிய ஒரு நாடாக மிளிரும். எனவே நல்ல முக்கியமான விடயங்கள் பலவற்றை நாங்கள் பேசியிருக்கின்றோம். என்று சுற்றாடல் தினம் ஜூன் 5 இருந்தாலும் சுற்றாடல் வாரமாக சுற்றுச்சூழலை பாதுகாத்துக் கொள்வோம், சுத்தமாக வைத்துக்கொள்வோம், இதுதான் எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. எனவே இந்த முதலாவது கலந்துரையாடல் பகுதியில் நம்மோடு இணைந்திருந்தார் சுற்றாடல் கல்வி மற்றும் விழிப்பூட்டல் பிரிவின் உதவி பணிப்பாளர் திரு என் திருலோக சந்திரன். அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். வழமை போன்று இந்த கலந்துரையாடலும் சிறப்பாக அர்த்தமுள்ளதாக அமைந்திருந்தது. நன்றி. நன்றி. நேத்ரா டிவி நேயர்களுக்கு சுற்றாடலை பாதுகாப்பது மட்டுமில்லாமல் நீங்கள் சுற்றாடலை பாதுகாத்தால் தான் நாங்களும் சுற்றாடலில் வாழக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கலாம் என்று கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி. நன்றி. தொடர்ச்சியாக நேத்ரா டிவியோடு இணைந்திருங்கள். விளம்பர இடைவெளி தொடர்ந்து அடுத்ததாக அடுத்த கலந்துரையாடல் பகுதி உங்களுக்காகவே காத்திருக்கின்றது.